ஸோ ஹாய் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைடு வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்மளோட ட்ரிப் பாய்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கோத்தகிரி ஊட்டி சீரீஸ்லாம் போயிருப்போம்ல, அவங்களோட இன்னொரு ரைடு. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தா, நான் வந்து நேராக இப்போ கிளம்பி சத்தியமங்கலம் வழியாக மைசூர் போய் மைசூர்லேருந்து ஆசன், அதுக்கப்புறம் சக்லேஷ்புரா போகிறோம். இன்றைக்கி வந்து சக்லேஷ்புரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் பிளான் இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஸோ இப்போது கரெக்டாக டைம் வந்து 5 o'clock. அங்கே பண்ணாரியில் வந்து செக் போஸ்ட் வந்து 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பிளான் பண்ணி தான் கிளம்பணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. பட் நம்ம இப்போ சரவணம்பட்டி போய் ஹைவேஸ் வழியாக தான் போகிறோம். அதனால் சீக்கிரம் போயிடுவோன்னு நினைக்கிறேன். 6 o'clock அங்கே ரீச் ஆகணும், அதான் டார்கெட். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கிளம்புற நேரத்தில் ஒரு சம்பவங்க. எப்போவுமே ட்ரிப்பு முடித்து வரும்போது தான் சம்பவம் நடக்கும். பட் இந்த டைம் கிளம்பும்போதே ஒரு சம்பவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்களா விண்ட்ஷீல்டு பிளாக் கலர். ஆமாம், வண்டியை வீட்டிலேருந்து வெளில எடுக்கிறப்போ வண்டி வந்து சாஞ்சிச்சுங்க. அதனால தான் லேட். அவர் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வந்து உடஞ்சி ஹேண்டில் பாரில் நக்கிள் கார்டு இருக்கும்ல, அதில் வர ஸ்க்ரூ வந்து பெண்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த விண்ட்ஷீல்டு ஸ்பேர் வச்சுருந்ததுனால அதை எடுத்து மாற்றிட்டு அப்புறம் அந்த நக்கிள் கார்டுக்கு வர போல்ட்டை போட்டு டைட் பண்ணி கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சிங்க. இல்லாமல் தான் நேரம் அட்லீஸ்ட் வந்து 600 ரீச் ஆகிருப்போம். ஸோ லேட் நம்மளால் தான். எப்போவுமே நம்ம தான் சீக்கிரம் போவோம். பட் இந்த டைம் வந்து நம்மளால் லேட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 600 தாண்டியாச்சு. இப்போ தான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணோம். பார்த்திங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. 1350 ரூபா பக்கம் வந்துச்சு. நம்ம நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க செக் போஸ்ட்டு. இனி வந்து பார்த்தீங்கன்னா 30 kilometers இருக்காமா. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போவோம். 15 minutes இருக்குது. 15 minutes கண்டிப்பாக 30 kilometers போக முடியாது. அதனால் கொஞ்சம் வண்டியெல்லாம் முன்னாடி போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ சைட் தெரியுதா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். திம்பம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் 18 kilometers தான் இருக்குது. ஸோ 18 kilometers திம்பம். செக் போஸ்ட் போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். போட்டு வச்சுட்டு தாங்க போகிறோம் 2 பேரும். நான் 6 o'clock இங்கே இருக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 an hour லேட். இந்த 1/2 an hour ஃபுல்லாக லாரி போயிட்டுருக்கோம் மேலே. அதுதான் பிரச்சனை. நைட்லேருந்து நின்றுருக்க வண்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு. ஆறு மணிக்கு அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்களே, ஒரு 6:30. ஓகே, இதாங்க செக் போஸ்ட்டு. 6 o'clock வந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம போகலாமா சார் இந்த வழி? ஓகே, நம்மள விட்டுட்டாங்க. கேமரா மாட்டியிருக்கோம், விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில. ஓகே, திம்பம் ஜஸ்ட் 14 kilometers, ஃபுல் ஹில்ஸ். நம்ம ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், டைகர் ரிசர்வ். வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். நம்ம லக் இருந்தால் எலிஃபெண்ட் பார்க்கலாம்.
நான் எதுக்கு ஆன்லேயே வைக்கிறேன் கேமராவை. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் 2 இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் நோ ஸ்பீட் பிரேக்கர் சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ரொம்ப ஷார்ட்டு ஹில்ஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். 40 நம்ம ஓட்டி லாரியெல்லாம் மாட்டி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் இந்த ஹேர்பின் பெண்ட்ஸில். நம்ம 2 வீலர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் ஈஸி. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் போய் டீ குடிக்கலாம். இங்கே பாருங்க, சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுத்து. பட் என்னென்னா க்ளவுட்ஸ் நிறைய இருக்குது, அதனால் பார்க்க முடியல. Starting pen. ஹேர்பின் பெண்ட் ஏரியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த போஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து திம்பம். ஓகே, திம்பம் வந்தாச்சு. வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீயை சாப்பிட்டு போக வேண்டியதாங்க. ஆப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டீ சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்தோம். 15 minutes இங்கே டீ சாப்பிட்றதுக்கு. ஸோ நேராக ஒரு ஹோட்டலில் நிறுத்தி காலைல டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். ஸோ
இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கொஞ்சம் பொறுமையாக போகணும். ஃபுல்லாக எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் இல்லை, அதனால் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, கீழே பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து கொள்ளைகள் போகலாம். செம்மையாக இருக்கும் இந்த ரோடு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். கொள்ளைகள் போல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து என்ட்ரு ஆகிறப்போ இருக்கக்கூடிய செக் போஸ்ட். ஓகேவா? ஸோ ஆசனூர் செக் போஸ்ட் இதுதான். இங்கே பாருங்க, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். ஆஃபீஷியலி இப்போ நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஃபுல்லாக 2 days ஃபுல்லாக கர்நாடகாவில் தாங்க இருக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது ட்ரிப்பு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து ஹில்ஸ்லேயே ஓட்டு எதையே காமிச்சுன்னா போர் அடிக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வேறு லொக்கேஷன் போகிறப்போ உங்களுக்கு அங்கேருந்து வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு கட் ஆகுது. அதில் போனால் சாம்ராஜ் நகர். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாம்ராஜ் நகருக்குள்ளே போகல, டைரெக்டாக பைபாஸில் போகிறோம். ஸோ இதுதான் ஷார்ட்னு காமிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த ரோடு எடுத்தாச்சு. பைபாஸ் வேறு லெவலில் போட்டிருக்காங்க, நம்ம வண்டியும் வேறு லெவலில் போகுது. 190 அதில் தான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு கவலை என்ன, பின்னாடி பேக்கோட கவர் மட்டும் பறக்காமல் இருந்தால் சரி. ஆனால் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் போட வேறு லெவல் யூஸுங்க. நான் கை இவ்வளோ இப்படியே தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய த்ராட்டில் மூமெண்ட்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம த்ராட்டில் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம ரைடர் வரணும் பின்னாடி. ஓகே, வந்துட்டார். ஸ்ட்ரெயிட் ரோடு எங்கே போகுதுன்னு தெரில, பட் நமக்கு வந்து கீழே காமிச்சிச்சு. ஸோ நம்ம நேராக நஞ்சன்கூடு போய் தான் போகிறோம். ஹைவே செம்மையாக இருந்துச்சுங்க, செம்ம அழுத்து. 10 கிலோமீட்ரு. தேங்க்யூ லேண்ட் ஆஃப் ஃபாக் ஹார்ட்ஸ், சாம்ராஜ் நகரா. நஞ்சன்கூடு ஒரு 37 கிலோமீட்ரு, மைசூர் 63 கிலோமீட்ரு, நம்ம லொக்கேஷன் 222 கிலோமீட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நஞ்சன்கூடு பக்கம் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் கேட் போட்டிருக்காங்க. ஓ, குச்சு 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 குச்சு. மைசூரு திருப்பதி கோயில் செம்மையாக இருக்குது. சிவன் டெம்பிள் நினைக்கிறேன். எஸ், நஞ்சன்கூடு சிவன் டெம்பிள். இங்கே வரேன். ரொம்ப பெரிய சிவன் லெவலில் உட்காந்துருக்காரு. இந்த ரோட்டில் தான் வந்தோம்.
போயிட்டே இருக்கணுங்க. போனால் 1.3 கிலோமீட்டர்ஸ். நம்ம 190 கிலோமீட்டர் போனோம். தேங்க்யூ சிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டி நஞ்சன்கூட். நஞ்சன்கூட்லேருந்து வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நேராக மைசூர் ரோட்டில் டச் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஹோட்டல் தான். தி கிராண்ட் ஆஷீர்வாத் கிராண்ட் அதான் ஹோட்டல் பேர். ஸோ இங்கே தான் வந்து நிறுத்தியிருக்கு. ஓகே, சைட் லாக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆஷீர்வாத் கிராண்ட். ஸோ போய் லைட்டாக ஒரு டிஃபனை போட்டு அப்புறமா கிளம்ப வேண்டியது தான். 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 4 hours ஆகும் போய் ரீச் ஆகிறதுக்கு.